ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்ட்ரிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா, சக்ஸசிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பெர்சன்டேஜில் வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு எப்படி சம் சால்வ் பண்ணுறது, பார்ட் ஹோல் மெத்தட் வச்சு எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். சக்ஸசிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் பெர்சன்டேஜை பொறுத்த வரையும். இப்போது சக்ஸசிவ் சேஞ்ச்னா ஒன்றும் இல்லை, சக்ஸசிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து 100% இருக்கு, இதை வந்து ஒரு 20% வந்து உயர்த்துறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் ஒரு 10% வந்து உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இப்போ வந்து 100லேருந்து ஒரு 20% ஏற்றுறாங்கன்னா 120%, அதுலேருந்து ஒரு 10% ஏற்றுனாங்கன்னா 130% அப்படி சொல்லி நினைப்போம். ஆனால் இது வந்து தப்பு. போயிட்டா தப்பு. சரிங்களா? அதுக்கு தான் வந்து சக்ஸசிவ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா இருக்கு, நான் சொல்லி தருவாங்க. இப்போ சக்ஸசிவ் salary increase from 20% and then 10%. அதாவது இப்போ 100% இருக்க சேலரியை ஃபர்ஸ்ட் 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. சரிங்களா? இன்க்ரீஸ்க்கு ரெண்டுமே தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுதான் ஃபார்முலா. ஏ என்ன 20, பி என்ன 10. சரிங்களா? 20 ப்ளஸ் 10 ப்ளஸ் ஏபினா 20 to 10 வந்து 200 டிவைடட் பை 100 முடிச்சோம்னா 30 ப்ளஸ் 2 32%. சரிங்களா? நம்ம என்ன நினைப்போம், 30% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைப்போம். ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவல் இன்க்ரீஸ் வந்து 32% ஆகிருக்கு. ஓகேங்களா? அதான் ஃபார் இன்க்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ்க்கு ஃபார்முலா தான் இங்கே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் 2 ஃபார்முலா சொல்கிறேன். இந்த 2 ஃபார்முலா இருந்தால் போதும், கம்ப்ளீட்டாக எல்லா சம்முமே முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதை தொடர்ந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ அதாவது இன்க்ரீஸ் பண்ணது மைனஸ் பி டிக்ரீஸு மைனஸ் ஏபி பை 100. ஓகேவா? இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா இது, டிக்ரீஸ்க்கான ஃபார்முலா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொஷின் தான் அதிகமாக கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் வந்து 30, டிக்ரீஸ் வந்து 20. இந்த சம்மில் சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏ வந்து 30 மைனஸ் 20 மைனஸ் ஏபினா எவ்வளோ போடுறாங்க, 30 into 20 600 by 100 அடித்தோம்னா 30 மைனஸ் 26 வந்து 4%. சரிங்களா? அடுத்து டிக்ரீஸ், அதை தொடர்ந்து மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏபி பை 100. சிம்பிளான ஃபார்முலா தான். இங்கே பாருங்கள், 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க, அதை தொடர்ந்து 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. 20 ப்ளஸ் 10 மைனஸ் 200 பை 100. ஆன்சர் பாருங்கள், 30 மைனஸ் 2 வந்து 28%. ஓகேங்களா? 28% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது பாருங்க, a person salaries increased 15% and then increased 20%. சரிங்களா? find the overall increase. சரிங்களா? இது வந்து டைரெக்டாக ஃபார்முலா போட்டுடலாம். இப்போ வந்து அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போட பாருங்க. நான் வந்து இப்போ ஆன்சர் போடுறேன். இதுக்கான ஃபார்முலா என்ன, ரெண்டு டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. ஏ என்ன 15, பி வந்து 20 ப்ளஸ் 20 into 15 by 100. என்ன 35 வருதா, 35 ப்ளஸ் இங்கே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிடுச்சா ஸ்க்ரீன், 300 by 100. சரிங்களா? படிச்சோம்னா 38%. ஓகே, 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து price of a book is increased by 20% and then by 10%. இதுவும் மறுபடியும் இன்க்ரீஸ், தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிற பர்சன்டேஜ் சும்மா தான். இதுக்கான ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100. ஏ என்ன 20, பி வந்து 10. இந்த சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். 100 by 100 வந்து 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கா. அடுத்து தி ப்ரைஸ் ஆஃப் அ சுகர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20% and then decreased by 10%.
சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸு, அது தொடர்ந்து டிக்ரீஸு. இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? இன்க்ரீஸ் மைனஸ் டிக்ரீஸ் மைனஸ் ஏபி பை 100. என்ன 20 மைனஸ் 10 மைனஸ் 200 பை 100. சிம்பிள். நம்ம 20 மைனஸ் 12 வந்து 8% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இதுதான் சேஞ்ச். தி salary of an employee is increased by 40% and then decreased by 20%. அதே தான். இன்க்ரீஸ் ஆன இன்க்ரீஸ் ஆகுது, அதை தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன? a மைனஸ் பி மைனஸ் ஏபி பை 100. சரிங்களா? a என்ன? 40, டிக்ரீஸ் ஆகிறது எவ்வளோ? 20 மைனஸ் 800 பை 100. அடிச்சோம்னா 40 minus 28 வந்து 12%. அடுத்து a company's profit is increased by, அதாவது decreased by 15% and then decreased by 25%. இது ரெண்டுமே டிக்ரீஸ். சரிங்களா? டிக்ரீஸ்க்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? a plus b minus ab by 100. a என்ன? 15 plus 25 minus ab என்ன? 25 into 15 by 100. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 30, 40 minus 1 times இது 4 times. ஏன்னா நிமிஷம் ஃபோன் ஸ்டக் ஆயிடுச்சா? 15 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 3 சார் 12 3.0 5 4 சார் 20 minus 3.75. ஆன்சர் என்ன வருது? 36.25. 36.25 தான் ஓவரால் டிக்ரீஸ். சரிங்களா? அடுத்து தி பாப்புலேஷன் ஆஃப் அ வில்லேஜ் இஸ் டிக்ரீஸ்ட் பை 10% and then by 20%. ஃபைண்ட் தி டோட்டல் டிக்ரீஸ். ரெண்டு டிக்ரீஸ் தொடர்ந்து வரதுக்கான ஃபார்முலா என்ன? a plus b minus ab by 100. என்ன வருது பாருங்க? 10 plus 20 minus 200 by 100. அதாவது 30 minus is equal to 28%. சரிங்களா? அடுத்து வேல்யூ புட்டிங் மெத்தட்ல எப்படி இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறேன். சரிங்களா? சொல்கிறேன் நான். இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ 100% இருக்கிறத 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 100% எவ்வளோ மாறி இருக்கும்? 120% மாறி இருக்கும். சரிங்களா? இது நமக்கு தெரியும். இது இந்த 120%ல 10% இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 120ல் 10% எவ்வளோ? சொல்லலாம். ஃபஸ்ட் வீடியோவில் இது எப்படி வந்திருக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? 12% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா? இப்போது 120ல் 12% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ 120 + 12 வந்து 132. சரிங்களா? 132% இருக்குது. 10% இருந்துச்சுன்னா 132%. சரிங்களா? இப்போ 100லேருந்து, அதாவது இப்போ புது இன்க்ரீஸ் ஆன வேல்யூலேருந்து 100 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபார்முலா மெத்தட் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்து சக்ஸஸிவ் இன்க்ரீஸ். இப்போ 3% வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? இது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க, இது சின்னு எடுத்துக்கோங்க. என்ன ஃபார்முலானா a + b + c + ab + bc + ca by 100 + abc by 10,000. சரிங்களா? இதெல்லாம் கேப்ஸில் கொடுத்துட்டேன். ஸ்மாலில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கேபிட்டலில் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அடுத்து சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் வந்து ஃபேக்டர்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போது 100%ஐ 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது ஒரு இது வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, தொடர்ந்து 20%ல இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 30%ல இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது 100ல 10% இன்க்ரீஸ் அப்படின்னா 1ஆ தானே கன்சிடர் பண்ணியிருக்கோம். 100ஐயும் 1ஆ கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா 10%ஐ 0.1ஆ கன்சிடர் பண்ணியிருப்போமா? ஃபோன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. 0.1ஆ கன்சிடர் பண்ணியிருப்போமா? அப்போது 110% எவ்வளோ கன்சிடர் பண்ணிப்பாங்க? 1.1ஆ நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? 1.1ஆ கன்சிடர் பண்ணிப்போம். அதே மாதிரி மறுபடியும் 20%க்கு 0.2ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருக்க 1 ஆட் பண்ணோம்னா 1.2ஆ கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு 1.3. சரிங்களா? மொத்தம் 1.1 நமக்கு தெரியும். ஒரு நிமிஷம். 1.1 தெரியும், 1.2 தெரியும், 1.3 தெரியும். சரிங்களா? இப்போது இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 1.1 இன்ட்டு 1.2 இன்ட்டு 1.3 போட்டிங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1.716. சரிங்களா? இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? இது வந்து நியூ பர்சன்டேஜ் சேஞ்சு. ஓல்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் என்னன்னு நமக்கு தெரியும், 1ன்னு தெரியும். சரிங்களா? இப்போது நியூலேருந்து ஓல்டை வந்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 716. சரிங்களா? இப்போ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். 71.6% வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது பாருங்க, பாப்புலேஷன் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், 100ஐ 1ஆ கன்சிடர் பண்ணிக்கோங்க. 10% இன்க்ரீஸ்னா 110. சரிங்களா? 110னா 1.1%. ஓகேவா? 10% வந்து 0.1ஆ கன்சிடர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 120% வந்து எப்படி கன்சிடர் பண்ணிப்போம்? 1.2ஆ கன்சிடர் பண்ணிப்போம். அதே மாதிரி 125% வந்து 1.25ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ்? 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? தொடர்ந்து 3% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 3த்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? 1.1 இன்ட்டு 1.2 இன்ட்டு 1.25 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 1.65 வரும். இப்போ 1.65 மைனஸ் பழைய இது 100% மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.65 வரும். இது 100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 65% தான் ஆன்சர். சரிங்களா? நீங்கள் இதை பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம். நான் சும்மா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை எழுதியிருக்கேன். சரிங்களா? அடுத்து, தி சைட் ஆஃப் அ கியூப் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் வால்யூம். சரிங்களா? இப்போ வந்து கியூபோட சைடு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைண்ட் தி இன்க்ரீஸ் இன் இட்ஸ் வால்யூம். ஃபஸ்ட்டு வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சைடோட கியூபு. சரிங்களா? சைடோட கியூபு. இப்போ ஒரு சைடு வந்து 100%ஆக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நியூ சேஞ்ச் என்ன? 20%. அப்போ என்ன இருக்கும்? 120ஆக மாறிக்கும். அதே மாதிரி 100ஐ 1ஆ கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 120 வந்து 1.2ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1.2 வந்து கியூப் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா, இது 12 கியூப்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 1728 வந்து மாறும். சரிங்களா? 1.728 மாறும். இப்போது ஓல்டு வால்யூம் வந்து 1. சரிங்களா? இதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 72.8%ன்றது நமக்கு கிடைக்கும். சிம்பிள். அதே மாதிரி தி சைட் ஆஃப் கியூப் இஸ் டிக்ரீஸ்டு பை 10% அப்படின்னாலும் அதே தான். ஓகேங்களா? ஒரு சைடு 100%ஆக இருக்க ஒரு சைடோட கியூபை வந்து 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 100லேருந்து 10 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்படின்னா 90% தான் இருக்குது. இப்போ இந்த 90% இருக்கிறதுக்கான வால்யூம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ 90% எவ்வளோ இருக்கும்? 100% வந்து 1ஆ கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா 90%-ஐ 0.9ஆ கன்சிடர் பண்ணிப்போம். சரிங்களா? 0.9ஆ கன்சிடர் பண்ணிப்போம். நமக்கு தெரியும் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு
சைடோட கியூப் சரிங்களா? அப்போ 0.9ஓட கியூப் நம்ம போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். 9 கியூப் வந்து 729 ஓகேங்களா? அப்போ 0.729 வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ பழைய இதுலேருந்து டிக்ரீஸ் பண்ணும் ஓகேவா? பழைய இதில் வந்து டிக்ரீஸ் தானே இருக்கு. அதுலேருந்து டிக்ரீஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 27.1 கிடைக்கும் சரிங்களா? 27.1% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் தி ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியருக்குமே சேம் மெத்தட் தான். இப்போ கியூபுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? 1.1 இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா? அதே மாதிரி ஸ்பியருக்குமே இப்போ வந்து ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட வால்யூம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா? இப்போது 10% இன்க்ரீஸ் அப்படின்னா 100லேருந்து 10% இன்க்ரீஸ்னால் 110%. 100 வந்து 1 கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா 110% 1.1 கன்சிடர் பண்ணிப்பாங்க சரியா? ஸோ வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னா ஆர் கியூபுக்கு ப்ரொபோஷனல் சரியா? இப்போது ஆர் கியூப் என்ன 1.1 சரிங்களா? இப்போ 1.1 கியூப் போட்டோம் அப்படின்னா 11 கியூப் என்ன 1.331 அதாவது 1331 எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? பழைய இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 33.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். இதை நான் மல்டிப்ளை பண்ணல. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க நான் விட்டுறேன். அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா சேம் தான். இந்த சம்மை வந்து நீங்கள் போடுங்க. இப்போ ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா வால்யூமும் டிக்ரீஸ் ஆகிருக்கும் சரிங்களா? வால்யூமும் டிக்ரீஸ் ஆகிருக்கும். அதே ஃபார்முலா தான். வால்யூம் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப். இப்போ வந்து 100 வந்து எப்படி எடுத்துப்பீங்க? 0.9 எடுத்துப்பீங்க. ஏன்னா 10% டிக்ரீஸ் ஆகிடுது. 90% கன்சிடர் பண்ணிப்பீங்க. ஆரை வந்து 0.9 எடுத்துப்பீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து தி லென்த் பிரெத் இன் தி ஹைட் ஆஃப் அ கியூபாய்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 10%, 20% அண்ட் 30% ரெஸ்பெக்டிவ்லி அப்படி சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த A + B + C + அந்த ஃபார்முலா போடுறதுக்கு பதிலாக ஃபார்முலா மெத்தடில் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா? இப்போ நம்ம கியூபு ஸ்பியருக்கு வந்து என்ன பண்ணோம்? 100 வந்து 1 கன்சிடர் பண்ணி சம் போட்டோமா? அதே மாதிரி இதுக்கும் கன்சிடர் பண்ணி சம் போட்டிங்கன்னா முடிஞ்சு. இப்போ 10% இன்க்ரீஸ்னால் 110க்கு வந்து 1.1, 120க்கு வந்து 1.2 சரிங்களா? 130க்கு வந்து 1.3. ஏன்னா நமக்கு தெரியும் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லென்த் வந்து 1.1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரெத் வந்து 1.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹைட் வந்து 1.3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.716 வரும் சரியா? இப்போ 100%லேருந்து அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 716 வரும். 0.716 வரும். இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். 71.6 தான் நமக்கான ஆன்சர் சரிங்களா? அடுத்து இந்த சம் வந்து நான் சொல்கிறேன், நீங்களே போடுங்க. ஃபஸ்ட்டு லென்த் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணுறாங்க? 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பிரெத்தை வந்து 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹைட்டை வந்து 30% டிக்ரீஸ் பண்ணுறாங்க சரிங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கியூபாய்டு இருக்கா, இந்த லென்த்து வந்து லென்த்து பிரெத்து ஹைட்டு 3. இப்போ லென்த்து வந்து 100% இருக்கு. அந்த லென்த்து 100% இருக்கிறத 20% டிக்ரீஸ் ஆச்சுன்னா 80% இருக்கு. பிரெத்து வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 110 மாறுது. இப்போ ஹைட் வந்து 30% டிக்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 100லேருந்து 30 மைனஸ் பண்ணால் 70%. இதெல்லாம் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிப்போம்? 0.8, 1.1, 0.7 கன்சிடர் பண்ணிப்போமா? நமக்கு தெரியும் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். இப்போ இது மூணுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும் சரிங்களா? பழைய பர்சன்டேஜ்லேருந்து எவ்வளோ புது பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக சரிங்களா? தேங்க்யூ.